ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் ஏர் க்ளே. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஷுரோஷ். நம்ம இப்போ கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் டாக்ஸிக் க்ளூ எடுத்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளோர்னா 3/4க்கு க்ளூ எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். அப்புறம் கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். கோகோனட் ஆயில் கூட 3 டேபிள் ஸ்பூன். நம்ம கோகோனட் ஆயில் இல்லைன்னா பேபி ஆயில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பிளெண்டே பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா பீட் பண்ணும்போது ஃபுல் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். பாருங்க, நல்லா ரொம்ப கெட்டியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம பேன் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பேனில் க்ளே பண்ண போகிறோமோ அந்த பேன் எடுத்துக்கலாம். அதில் கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கலாம். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண க்ளூ சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா ஃபுல் மிக்ஸ் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி உடன் ஸ்கேல் இருந்தால் இன்னும் நல்லா பெட்டர். பாருங்க, கொஞ்சம் கூட எதுவும் மிக்ஸ் நல்லா அங்கங்கே மாவாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளூவும் கார்ன்ஃப்ளோரும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேன் அதில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிடாதீங்க. நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த க்ளேவை குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் விளையாட கொடுக்கலாம்.
அவங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பண்ணி கூட விளையாடலாம். ஒன்றும் பயம் கிடையாது. நான் டாக்ஸிக் க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் ப்ராஜெக்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளே கூட நம்ம கலர் என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. பட் நம்ம கொஞ்சம் விட்டுறக்கூடாது, கிளறிட்டே இருக்கணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளே வீட்லேயே ஓனாக ரெடி பண்ணாலே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட நம்ம விட்டுறக்கூடாது, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியானா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இந்த பதம் வந்தால் போதும் நமக்கு. இப்போது நான் டைல்ஸில் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து நல்லா நானே பிசைகிறேன். கொஞ்சம் சூடு இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் சூட்டோடவே நம்ம கையில் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படியே நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மாவு பிசையணும். அப்ராக்ஸாக 3 to 4 minutes ஆகும். 3 to 4 minutes தான் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு பிசைஞ்சிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்ல க்ளே கிடைக்கும். இப்போ ஷாப்லலாம் எவ்வளோ ரூபாய் விற்கிறாங்க இதே க்ளேவே? நம்ம ரொம்ப 150 rupees 150 rupees சொல்கிறாங்க. ஆனால் அதே க்ளேவை நம்ம வீட்டிலே பண்ணலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க.
பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல க்ளே ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ளேவை இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும். பாருங்க, இப்படி இழுத்தோன்னா இந்த மாதிரி வரணும். இப்படி கிடைச்சதுன்னா நம்ம க்ளே நமக்கு ரெடின்னு அர்த்தம். நம்ம க்ளே ரெடி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வரும். நமக்கு இழுத்தோம்னா இப்படி வந்துச்சுன்னா நம்ம க்ளே நமக்கு ரெடி. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, ஃபுட்டில் நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா, ஃபுட் கவர், அதில் வச்சுக்கலாம். இல்லை ஜிப்லாக் கவர்லையும் டைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நார்மல் ப்ளேஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சா போதும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த க்ளேயில் பண்ண சில மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம்